வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு மசாலா தட்டை செய்ய போகிறோம். பாசிப்பருப்பை ஊற வச்சு இதை நைஸாக இப்போ அரைக்கணும். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம். இப்போ அரை கப்பு ரவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். அப்புறம் இலக்கமாக இருந்ததுன்னா அதை கெட்டி படுற வரையிலும் போட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் மிளகாய் பொடி, ஜீரக பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, ஓமம், எள்ளு, கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சது, கஸ்தூரி மேத்தி இலை இதெல்லாம் போட்டாச்சு. உப்பு, பெருங்காயம் போடணுமா? உப்பு, பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்குது. அதனால் இதுக்கு கெட்டி படுற அளவுக்கு மாவு, மைதா மாவு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஸ்டார்ட். இப்போ அதை தேய்ச்சி அது மேலே தடவத்துக்காக கொஞ்சம் மைதா மாவை எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்குறோம். இதில் நெய் கலந்து ரெடியாக கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சாச்சு. இப்போ இதையும் பிசைஞ்சாச்சு. இதை ஒரு பால் மாதிரி பெருசாக எடுத்துக்கிட்டு மாவு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு மெலிசாக தேய்ச்சிக்கணும். இதுக்கு நம்ம தட்டை மொத்தத்துக்கு தேய்ச்சிக்கணும். இதை அதை அப்படின்னு இல்லை, இப்போ தேய்க்கக்கூடாது. அதாவது அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கிட்டு இப்போ இதை இந்த மைதா மாவும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதை இது மேலே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு கையில் தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கமும் படுறது மாதிரி தேய்ச்சிக்கணும். அப்போ தான் இது இந்த கிறிஸ்பு கிடைக்குங்கிறதுக்காக தான் இது செய்கிறது. இந்த டிஷ் ராஜஸ்தான் டிஷ். இது அப்படி விட்டணும், நெருக்கி விட்டணும். இதை மெதுவாக இப்படி ஒட்டிக்கணும். நல்லா ஒட்டி இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு இதையும் நமக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு தகுந்தாப்புல நீட்டி இது திக்னஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம சைஸுக்கு தகுந்தாப்புல இதை கொஞ்சம் விரித்து நீட்டி விட்டுக்கணும். இப்போ இதை கட்டரில் வச்சு நம்ம எள்ளடைக்கு எவ்வளோ பெரிய உருண்டை எடுப்போமோ அது மாதிரி நம்ம சின்னதாக வேணும்னா சின்னதாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் தடவுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ரவுண்டு ஷேப்பு கிடைக்கும். இப்போ இதில் இப்படி எடுத்து இப்படி ஒரு அமுக்கிட்டு திரும்பவும் இதை மாவு தொட்டு மெலிசாக தேய்ச்சிக்கணும். அப்படியே ரவுண்டு ஷேப்பாக கிடைக்கும் நம்ம சுட்டு எடுக்கல. இது
இது பத்திரிங்கிறது இதுதான். இது தடவி இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும். மிளகாய் பொடி, கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி, மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேய்க்கிறேன் நான். இப்போ இது மாதிரி எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. இதுவும் கொஞ்சம் மாவு தொட்டுக்கலாம் வேணுமா. தேய்க்க வராட்டி கொஞ்சம் மாவு சைடில் வச்சுட்டு தொட்டு தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தான் தேய்க்கணும் இல்லையா? ஆமாம், அவ்வளோதான். கையிலேயே கூட போதும் போதும். போதுமா? ஐயோ ரொம்ப பெருசு இது. இது மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டுற வேண்டியது. எல்லாத்தையும் போட்டுடலாம். கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். பாருங்கள், தேய்க்கிறது தான் இருக்குது. செவந்து ஆன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா கலர் பாருங்கள். இது மாதிரி வந்துருங்க. எடுத்து வச்சிட வேண்டியது. நான் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்த இது இன்னொன்று மெதுவாக போடணும். எண்ணெய் தளிக்கணும். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாம் போட்டு பிசைஞ்சு சுட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடவும் ருசியாக இருக்கும். தேங்க்யூ.